வணக்கம் நண்பர்களே. இந்த தேசமெங்கும் ஏன் உலகமெங்கும் ஒரு நீர்க்குமிழி சுழலுகிறது. நான் நீர்க்குமிழி என்று ஏன் குறிப்பிட்டேன் என்றால், நான் கூற வருவது எப்படியும் வாழலாம் என்ற ஒரு மனப்பாங்கு. இது நீர்க்குமிழின்னு ஏன் குறிப்பிட்டேன் அப்படின்னா, இது ஒரு நேரத்தில் உடைந்துவிடும், எந்த நேரத்திலும் உடைந்துவிடும் இயல்புடையது. இந்த நீர்க்குமிழிக்கு இருக்கும் அந்த வாழ்வு, அந்த வாழ்க்கை அளவு, வாழும் நேரம், அது அந்த நீர்க்குமிழி யாரையெல்லாம் கடந்து வருகிறது, யாருக்குள்ளால் சென்று வருகிறது, யாரையெல்லாம் அது சிந்தனையில் கலக்கிறது அல்லது கடந்து செல்கிறது, இதில் தான் அடங்கியிருக்கிறது இந்த சமுதாயத்தினுடைய நிகழ்வுகள். எப்படியும் வாழலாம் என்பது ஒரு சிறிய சொல்லாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் எப்படியும் வாழலாம் என்பது எத்தனை பெரிய தாக்கங்களை இந்த சமுதாயத்தில், இந்த தேசத்தில், தேசம் சமுதாயம் வேறு வேறு அல்ல, இருந்தாலும் இது உலகெங்கும் இருக்கிறது. இதற்கு பாகுபாடெல்லாம் இல்லை. இதற்கு இத்தனை அளவுதான், இத்தனை நாடுகளில் தான் இருக்க வேண்டும் என்றில்லை. இது எல்லா மனிதர் மனங்களிலும் பரவுகிறது. இந்த குமிழி சில சமயங்களில் சில தேசத்தினுடைய அதிபர்கள் மனதிலும் தோன்றிவிடுகிறது. எப்படியும் நம்ம நாட்டை வாழ வைத்து விடலாம் என்பது. அதனால்தான் இங்கு குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும், மிக நேர்மையாக வாழ்ந்தவர்கள் வீழ்வது என்பதை விட அவர்கள் வாழ தகுதியில்லாதவர்களாக மாறுவதும் இந்த தேசத்தினுடைய வினோதமான, இந்த உலகினுடைய வினோதமான ஒரு பழக்கமாக மாறி வருகிறது. ஆனால் நான் திரும்பவும் கூறுகிறேன், அது ஒரு நீர்க்குமிழி தான். அது குறைந்த காலங்கள், குறைந்த நேரங்களுக்குள் விரைவாக பறந்து கொண்டிருக்கிறது. அது எதனோடும் மோதி தன் பலத்தை இழக்கும் அல்லது உடையும். அது உடையும் வரை யாரை கடக்கிறது என்று தெரியாது, எப்படி நுழைகிறது என்று தெரியாது. அந்த நீர்க்குமிழி, பொதுவாக நீர்க்குமிழிகள் காற்றில் பறக்கும். ஆனால் இந்த நீர்க்குமிழி மனிதனுக்குள்ளும் ஊடுருவி சிறிது நேரம் தங்கியிருக்கும், பின்பு வலுப்பெற்று அடுத்தவர்களுக்கு செல்லும். அது பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் மோதப்படும் பொழுது தன் நிலை இழக்கும், தன் உருவம் இழக்கும். ஆனால் காலங்காலமாக இது பறந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் சொல்ல வருவது ரொம்ப விளக்கமாக இல்லாமல் அல்லது சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லும் வார்த்தை உண்மை. அந்த நீர்க்குமிழியை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருங்கள். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.